ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக காசு கொடுத்து நிறைய பொருட்கள் வாங்கியிருப்போம். அதில் இந்த ஹெல்த் மிக்ஸும் ஒன்று தான். இந்த ஹெல்த் மிக்ஸை சாப்பிடாத குழந்தைகளுக்கு கொடுத்தா கூட அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக, ஹீமோக்ளோபின் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இது என்னுடைய குழந்தைக்காக நான் ரெடி பண்ணுற ஏபிசி மால்ட். வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிலோ கேரட், 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் உப்பு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் டிப் பண்ணி வச்சுருந்து, அதுக்கப்புறம் சாதா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன காய் செத்துறது இல்லாமல் இந்த பெரிய காய் செத்துறதால நம்ம செத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேரட்டெல்லாம் தோல் சீவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செத்திகிட்ருக்கேன் பாருங்கள். அதாவது சின்ன சின்ன இதில் நீங்கள் செத்துனீங்கன்னா ரொம்ப சொதன்னு ஆகிடும். இதுவே நீங்கள் பெருசில் செத்துனீங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். இன்றைக்கி நம்ம ஏபிசி மார்க்லேயே 2 விதமாக செய்வாங்க. ஒன்று அப்படியே எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு அதை ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் ஆற வச்சு பவுடர் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மெத்தட் நேச்சுரல் மெத்தட், அதாவது சன் ட்ரைடு ஏபிசி மால்ட்டு தான். சன்னில் டைரெக்டாக வச்சு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இதில் A to Z, அதாவது நம்ம செத்துறதுலேருந்து காய வைக்கிறதுலேருந்து பவுடர் பண்ணி பாலில் போடுறது வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இல்லைனாலும் ஸ்கின் உங்களுக்கு நல்லா க்ளோவாக அழகாக இருக்கணுன்னாலும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்க்கும் நல்ல ரிசல்ட்டு தரும். அதே நேரத்தில் உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோயிங்காக பிங்கிஷாக இருக்கும். அந்த ப்ளஷ் போடுவோம் இல்லையா, அந்த கன்னத்துக்கிட்ட அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேரட் செத்தி முடிச்சிட்டேன். இப்போ நான் வீடியோவில் தான் பேசிகிட்ருக்கேன். கேரட் செத்திட்ருக்கேன். கேரட் செத்தி முடித்ததும் அடுத்தது பீட்ரூட்டும் செத்திக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காய்கள் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவுடர் நல்லா கிடைக்கும். இப்போ 1 கிலோ எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 250 கிராம் பவுடர் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சக்கரை நான் இது கூட சேர்க்கலை. ஏன்னா நம்ம பால் ஆற்றும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட்டு சக்கரை சேர்க்கலை. சில பேர் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுவாங்க. நான் டைரெக்டாக சீவி சன் டைரக்டில் வச்சுட்டேன். அதாவது சன்னில் டைரெக்டாக வச்சுட்டேன். அதான் சன் டைரக்ட் சொன்னேன். டைரெக்டாக வச்சு இது நல்லா ட்ரை ஆன பிறகு எடுத்து நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரட் செத்தி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் செத்திட்ருக்கேன். பீட்ரூட்டை கட் பண்ணிங்கன்னா உங்கள் கைக்கு தீத்தக்குள்ளே ரொம்ப கை காயமாயிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா பெருசாகவே வச்சுக்கோங்க. பெருசாகவே வச்சு இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய காய் செத்துறதால செத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்லைஸ் ஆகும். உங்கள் கைக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் இதை தான் இப்போது பாப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். நானும் குடிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஏபிசி மால்ட் உங்களுக்கு தெரியும். ஏபிசி ஜூஸோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஏராளமாக தெரியும். தெரியாதவங்க கூகுள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பீட்ரூட், கேரட், ஆப்பிள் இது 3த்துலேயும் எவ்வளோ ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் கண்டென்ட் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுவே இன்னும் ரெட் பனானாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதில் ஏபிசி மால்ட் மட்டும்தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சம் நம்ம நட்ஸு சேர்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு நான் கேரட் சேர்த்திட்டேன். அடுத்தது பீட்ரூட் சேர்த்திட்டேன். இப்போ ஆப்பிள் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். நான் 1 கிலோ கேரட் சேர்த்தி வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாமே இது தாங்க. இப்போ நம்ம ஆப்பிளோடைய தோலை சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சீவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய ஆப்பிள் வருது. இதை இன்னொன்று நீங்கள் கத்தியால் மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி கூட நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். நான் எல்லாத்தையும் போட்டு நம்ம காய்கறி செத்துறதாலே செத்தி எடுத்துட்டேன். இது ஒரு 3லேருந்து 4 நாள் நல்லா சன்னில் காயணும். காயும் போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நாள் மட்டும் எதுவும் கவர் போட வேணாம், டைரெக்டாக காய வச்சுக்கோங்க. செகண்ட் நாள்லேருந்து அந்த பிளேட்டில் கவர் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் புறாக்கள் இந்த மாதிரி எதுவும் வாய் வைக்காமல் இருக்கும். நம்மளும் சேஃபாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நாளே நம்ம கவர் போட முடியாது. அதனால நீங்கள் கொஞ்சம் வெயிலில் உங்கள் கண்படும் தூரத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் மாடியில் காய வச்சுட்டு நாங்களும் மாடியில் தாங்க காஞ்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான்
கேரட், பீட்ரூட் 2த்தையுமே செத்திட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் செத்திட்ருக்கேன். ஆப்பிள்லாம் செத்தி முடிச்சோடனே இந்த ஆப்பிளில் தான் வந்து நிறைய வாட்டர் அதிகமாக இருக்கும், சொதன்னு இருக்கும். அதனால் ஆப்பிளை மட்டும் நிறைய டைம் நல்லா ட்ரை பண்ணணும். வெயில் அதிகமான டைமில் நீங்கள் இந்த ப்ராடக்ட் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு சீக்கிரமாகவும் காஞ்சிடும். சில பேர் வந்து இந்த சூரிய குடில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வச்சு வந்து அவங்க காய வச்சுப்பாங்க சோலார். பட் நம்மலாம் என்ன பண்ண முடியும், வீட்டில் ஹோம்மேடாக செய்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம சோஷியல் மீடியாவை இது வாங்க போகணுன்னாலே வந்து 250 கிராமே 400ரூபா, 300ரூபா, 700ரூபா இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஆப்பிள் எவ்வளோ, ஒரு கிலோ 120 ரூபா வரும். அதே மாதிரி வந்து கேரட் வந்து பார்த்திங்கன்னா கிலோ 70 ரூபா நான் வாங்கக்குள்ள. பீட்ரூட் கம்மி தான், 40 ரூபா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3த்தையும் வந்து நான் நட்ஸு சேர்த்துருக்கேன். இது வந்து நமக்கு 250 கிராம் பொடி கிடைக்கும் 1 கிலோவுக்கு. நம்ம நட்ஸ் பவுடர் சேர்க்கக்குள்ள 500 கிராமாக கிடைக்கும். ப்ளஸ் நம்ம வந்து சலித்து எடுத்து திரும்ப அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வாங்கிறத விட சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் வீட்டிலே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தயார்படுத்தலாம். இது வந்து செத்துறதுக்குலாம் அதிக டைம் எடுக்காதுங்க. நம்ம பெரியசில் செத்துறதால டக்குன்னு நிமிஷத்தில் நம்ம செத்தி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் இதுக்கான டைம். வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், காயறதுக்கு அது மாதிரி டைம் எடுக்கும். இதை நீங்கள் ஒரு 3 டேஸ் மெனக்கட்டாலே போதுங்க. சூப்பராக வந்து உங்களுக்கு ஏபிசி மால்ட் ரெடி ஆகிடும். அவ்வளோ ஒரு பிங்கிஷாக இருக்கும் பால் நீங்கள் போட்டு குடிக்கும் பொழுது. கண்டிப்பாக வந்து ஆப்பிள், கேரட், பீட்ரூட் ப்ளஸ் அந்த நட்ஸ் பவுடரோடைய மகிமை உங்களுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் செத்தி எடுத்து மாடியில் கொண்டு காய வச்சிடலாம். காய வைக்கும்போது ரொம்ப மெலிசாக தின்னாக காய வைக்காமல் மெலிசாக காய வைங்க. அப்போ தான் அது எந்த அளவுக்கு வந்து நல்லா காயுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டக்குன்னு நமக்கு வறுக்க முடியும். நல்ல வெயில் அடிச்சதுன்னா ஒரு 2 டேஸ்லேயே காஞ்சிடும். பார்த்துட்டு இந்த பிளேட்டில் நான் 2ஆக எடுத்து காய வச்சுருக்கேன். காய வச்சுட்டு ஏன்னா மெலிசாக காஞ்சா சீக்கிரமாக காஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட கண்டிப்பாக வந்து இதை சாப்பிடும். மால்ட் வந்து எவ்வளோ டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஹோம்மேடாக நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணுறதுங்கிறதால சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் ஹைஜீனிக், பியூர் ஆர்கானிக், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆடட் சுகர். நான் இதில் வந்து டைரெக்டாக வந்து நேச்சுரல் பொருட்கள் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே காஞ்சிடுச்சு. நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் சலித்து திரும்ப வந்து அதை நம்ம அரைக்கணும். ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இதோட போதுங்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கேரட்டை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட், தேர்டு வந்து ஆப்பிள் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பாலில் போட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் வந்து நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா ஏபிசி மால்ட், அந்த பால் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.